வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. துணை முதல்வர் பதவியிலிருந்து பறிக்கக்கூடிய வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய வார்த்தைகள் ஆளுநரை கடும் கோபத்தில் ஏற்பட்டுள்ளது. ஆளுநர் RN ரவி அவர்கள் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு ஒன்றை பதிவு செய்ய உள்ளதாகவும் அதற்கான வழக்கறிஞர்களிடம் தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தற்பொழுது செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒட்டுமொத்தமாக திமுகவினர்கள் ஆளுநரை எதிர்ப்பதும் ஆளுநர் சட்டமன்றத்திலிருந்து வெளியேறுவதும் தற்பொழுது கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் அவர் செய்த சம்பவம் திமுகவினர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் சட்டப்பேரவையில் திமுகவின் செல்வாக்கை பேசும் பொருட்டாக ஆளுநர் உரை அமைந்ததை காரணமாக வைத்துதான் இந்த செயலை மறைமுகமாக ஆளுநர் செய்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கின்றன. திமுக மக்களுக்கு செய்த உதவிகளை பற்றி எழுதியிருந்தால் நிச்சயமாக ஆளுநர் பேசியிருப்பார். ஆனால் கலைஞர் ஸ்டாலின் பற்றி புகழாரமாக இருந்ததை சுட்டிக்காட்டிதான் தற்பொழுது ஆளுநர் இந்த உரையை வாசிக்காமல் புறக்கணித்து வெளியே சென்றதாகவும் தெரிய வருகிறது. கடைசியாக ஆளுநர் RN ரவி அவர்களது வேலை சட்டமன்றத்திற்கு வருவதும் தீர்மானங்களுக்கு கையெழுத்திடுவதும் அமைச்சர்களை பதவி நியமனம் செய்வதும் மட்டும்தான் இவர்களது வேலை. ஆனால் இதை தவிர மற்ற அனைத்திலும் மூக்கை நுழைப்பது சரியில்லை என்று ஸ்டாலின் அவர்களது மகனும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களது தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை மிகப்பெரிய அளவிலான விமர்சனமே வைத்து தாக்கி பேசியுள்ளார். இது ஆளுநரை கோபப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. ஏற்கனவே ஆளுநருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மோதல்கள் இருந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆளுநர் ஊருக்குள் வந்தால் விரட்டி அடியுங்கள் என்பதற்கேற்ப பேசியுள்ள சம்பவம் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. இதனால் ஆளுநர் அவர்கள் தன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளும் அவதூறுகளை பரப்புவதாக கூறி உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யலாமா என்று வழக்கறிஞரிடம் ஆலோசனையும் நடத்தி வருகிறார். ஒருவேளை வழக்கு பதிவு செய்யப்பட்டால் நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வகித்து வரக்கூடிய துணை முதல்வர் பதவியும் பறிபோகக்கூடிய வகையில் அமையும் என்ற தகவலும் தற்பொழுது தெரிய வருகிறது. ஒட்டுமொத்த திமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக இந்த வழக்கு அமையும் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேரிழப்பாக இது மாறும் என்றும் தற்பொழுது செய்திகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆளுநர் RN ரவி அவர்கள் திட்டமிட்டுத்தான் இதை செய்தார் என்று உதயநிதி கூறுவது சரியா தவறா? ஆளுநர் RN ரவி அவர்கள் உதயநிதி மீது வழக்கு தொடர்வது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலை